நல்லூர் கந்தசுவாமி கோவில் மஞ்ச திருவிழா, உலக பெருமஞ்சம். இரண்டு முருகன் கோயிலினுடைய தைப்பூச திருவிழா, அதாவது மஞ்சத்திலே இரண்டு முருகன் கோயில், அதாவது நல்லூர் முருகன் கோயில், இனிமேல் கந்தசுவாமி முருகன் கோயில். இந்த இரண்டு கோயிலுக்கு நான் போக போகிறேன். மஞ்சத்திலே சுவாமி எப்படி வருகின்றார், மக்கள் இங்கே எப்படி திருவிழாவை கொண்டாடுகின்றார்கள், இரண்டு கோயிலுடைய வித்தியாசங்கள் என்ன, இந்த இரண்டு கோயிலுடைய மஞ்சத்தில் என்ன வித்தியாசங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி பல விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறேன். இரண்டு காணொலியில் நான் சேர்த்து போடுகின்றேன். மக்களே பாருங்க. விதுடட் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். 5:36 இப்பொழுது சுவாமியை பாருங்க. அப்படியே வெளியிலே மஞ்சத்திலே வருகை வந்துக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். முதலில் நல்லூர் கந்த சுவாமி கோயிலுடைய மஞ்சத்தை பார்த்த பிறகு, அதற்கு பிறகு இனிவேல் கந்த சுவாமி கோவிலினுடைய மஞ்ச திருவிழாவை பார்க்க போகின்றோம். இரண்டு திருவிழாக்களையும் பார்க்க போகின்றோம். இப்பொழுது சுவாமி அப்படியே சரியாக அப்படியே வெளிக்கிட்டு தெற்கு பிரகாரம் நோக்கி நகர்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வணக்கம். ஐந்து மணி 45 சரியாக தெற்கு வாசல் நோக்கி சுவாமி வந்துவிட்டார். தெற்கு வாசலுக்கு வந்தவுடன் சங்கு சத்தங்கள் எல்லாம் ஒலிக்க விடப்படுகிறது. இப்பொழுது மேற்கு வாசல் நோக்கி இன்றைய நாள் சுவாமி எப்படி சாத்துப்படி வேலைகள் செய்து எழுந்துள்ள செய்கிறார்கள் சொல்லி பாருங்க. சுவாமியினுடைய அலங்காரம் வெண்மையான மலர்கள், சிவப்பு மலர்கள், அப்படியே தங்க வேலிலே இன்றைய தினம் சுவாமி வள்ளி மற்றும் தெய்வானியோடு எழுந்தருளி இருக்கிறார். அப்படியே சுவாமி திரும்புகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருஞான சம்பந்தர் ஆதீன குருமூர்த்தி ஆலயத்துக்கு முன்னாலே சுவாமி கடக்கின்ற காட்சி. இங்கே நிருடம் குத்து விளக்கு எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். பாருங்கோ, பக்தர்கள் பக்தியோட வடங்களை பிடித்து இன்றைய நாள் தைப்பூச திரு மஞ்சத்தினை பக்தியோடு இழுத்து செல்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேற்கு வாசல் வீதியூடாக சுவாமி நகர்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பக்தர்கள் முன்னாலே திரண்டு வடத்தினை பிடித்து இழுத்து செல்கிறார் என்று சொல்லி பாருங்கோ. மேற்கு வாசல் வீதியூடாக சுவாமி அப்படியே நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார். பக்தர்களும் வடங்களை எப்படி பற்றி பிடித்து கொண்டு இழுத்து செல்கின்றார் என்று சொல்லி பாருங்க. முன்னாலே செங்கோல், முழுதால வாத்தியங்கள் முழங்க இன்றைய தினம் மஞ்ச திருவிழா. அப்படியே நாங்கள் தெற்கு வாசல் கோபுரத்தை அப்படியே இன்றைய நாள் மஞ்சத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். மேற்கு பிரகாரத்திலே எல்லோருமே நிறகுடம் குத்து விளக்கெல்லாம் வைத்திருக்கின்றார்கள். முருகனுடைய வரலாறுகளை தாங்கிய தங்க நிறத்திலான பொன் மஞ்சம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்க மக்களே, இதிலே சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. முடிந்த வரைக்கும் சிற்ப வேலைப்பாடுகள் இங்கே பார்த்துருப்பீங்க. திருவிழா காலங்களில்
நான் இவைகளை பற்றி நிறைய விடயங்கள் கூறியிருக்கிறேன். மறக்காமல் நல்லூர் காணொளிகள் என்னுடைய தளத்திலே நிறைய இருக்கிறது, பாருங்கள் மக்களே. சுவிஸ் நாட்டிலிருந்து வந்திருக்கிறாங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ். நல்லூர் காணொளிகள் தொடர்ச்சியாக அவர்கள் பார்க்குறதா. எவ்வளோ காலமாக பார்க்குறீங்க என்னுடைய காணொளி? நெடுகளும் பார்ப்போம், எல்லா ப்ரோக்ராம் பார்ப்போம். நீங்கள் போய் எல்லா இடமெல்லாம் படுத்துக்கு விடுற இடமெல்லாம் எடுத்து காட்டுவீங்க, எல்லாம் பார்ப்போம். கோயில் பார்ப்போம், நல்லா செய்றீங்க. இன்றைய நாள் திருமஞ்ச திருவிழா எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. இதுதான் கல்யாண வருஷத்துக்கு பிறகு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இவ்வளோ வருஷத்துக்கு பிறகு பாருங்க சுவிஸ்ல இருந்து. சுவிஸ்லேருந்து நாங்கள் வருவோம். நெடுகளும் பாரது இந்த தீபம் இன்றைக்கு என்ன தீபம்னு சொல்கிறது என்ன, இன்றைக்கு வந்து தைப்பூசம். தைப்பூசத்துக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் 30 வருஷத்துக்கு பிறகு. ஸோ அந்த காட்சி அப்படியே இவர்கள் இப்படி தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மகன் என்ன பாப்பா என்னுடைய காணொலி தொடர்ச்சியாக பாருங்க. நன்றி நன்றி. இப்படி தான் நாங்கள் எடுக்கிறது காணொலியை. உங்களை சந்திச்சது சந்தோஷமா? ஓகே ஓகே, சந்தோஷம். ஸோ உண்மையிலேயே முருகப்பெருமான் அள்ளி கொடுத்த அன்பு உள்ளங்கள். சரியாக கிழக்கு வாசலில் நிற்கிறோம். ஆலயத்துக்கு வெளியாலே எவ்வளோ பக்தர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. எல்லோருடைய கைகளிலேயும் நெற்புதிர் இருக்கிறது, நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லை, எனக்கும் ஒரு ஐயா நெற்புதிர் தந்திருக்கிறாரு, நான் பேசுக வைக்க போகிறேன். ஆறு மணி 29 நிமிஷத்துக்கு இன்றைய நாள் அப்படியே வீதியெல்லாம் சுற்றி வந்ததுக்கு பிறகு நல்லூர் கந்த சுவாமியார் திருமஞ்சத்திலே கிழக்கு வாசல் முடிவிடத்துக்கு வந்து விட்டார். பாருங்கோ, சரியாக 6 மணி 30 நிமிஷத்துக்கு சுவாமி அப்படியே மஞ்சத்திலே அப்படியே சற்றியாக அந்த கோபுரத்துக்கு முன் வாசல் மண்டபத்திலே வந்து நிப்பாட்டி விட்டுகிறார்கள். அதுதான் இங்கே உள்ள சிறப்பம்சம். நேரம் தவறாமல் எல்லாம் சரியாக இங்கே இடம்பெறும். மஞ்சத்திலிருந்து இன்றைய தினம் வெளிவீதி உலா வந்த நல்லூர் கந்த சுவாமியாரை எப்படி அப்படியே மறுபடியும் உள்ளே கொண்டு செல்ல போகின்ற அந்த காட்சியை வந்து பாருங்கள். இப்பொழுது மஞ்சத்திலிருந்து சுவாமியை கீழே இறக்கி கொண்டிருக்கின்றார்கள். நான்கு செந்நிற குடைகள் அப்படியே பாரம்பரிய நகைகளோட இன்றைய தினம் மலர் மாலை, அதாவது வெள்ளை மற்றும் சிவப்பு மலர் மாலை வெளிவீதி உலா வந்த நல்லூர் கந்தன் மற்றும் வள்ளி தெய்வானை சுவாமிகள் எப்படி அப்படியே உள்ளே கொண்டு செல்கின்றார்கள் என்று சொல்லி பாருங்க. தைப்பூச திருநாள் என்ற தினம் பால்குட பவனி காலையிலே இடிவில் கந்த சுவாமி கோயில் இடம்பெற்றது. அந்த காட்சி நான் போட்டிருக்கிறேன், மக்களே பாருங்க. அதே மாதிரி இனி அடுத்ததாக நாங்கள் இடிவில் கந்த சுவாமி கோயில் உலகம் பெருமஞ்ச திருவிழாவை பார்க்க போகிறோம். இதே மாதிரி சற்று வித்தியாசமாக இருக்கும். தொடர்ச்சியாக அப்படி எழுந்துருங்க. அடுத்ததாக நான் இடிவில் கந்த சுவாமி கோயிலுக்கு செல்ல போகிறேன். இடிவில் கந்த சுவாமி கோயிலுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட நல்லூரில் இருந்து ஒரு அன்னளவா ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் அப்படியே வந்தோம். அப்படின்னு சொன்னால் இப்போ முருகப்பெருமான் உலகப்பெருமஞ்சத்தில் ஏறிட்டாரா இல்லையான்றது தெரியாது. உள்ளே போய் அப்படியே நாங்கள் இன்றைய நாள் உலகப்பெருமஞ்சம் எப்படி முருகப்பெருமான் இங்கேயும், அதாவது உலகப்பெருமஞ்சத்திலே எப்படி எழுந்தருளி இருக்கிறார், இப்படி மக்கள் வடத்தினை பிடித்து இழுக்கிறாங்க என்று பல காட்சிகளை வந்து பார்க்க போகிறோம். மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. பல காணொளிகள் காத்திருக்கிறேன். ஸோ அப்படியே வந்துட்டேன். நேரம் 7 மணி 9 நிமிஷம். மஞ்சம் இழுத்துட்டார்களா என்று சொல்லி பயந்து போய் வந்தேன். இன்னும் இழுக்கையில். ஸோ தயாரான நிலையில் உலகப்பெரு மஞ்சம் மற்றும் கோபுரத்தை பார்த்து கொண்டிருக்கணும். பாருங்கள் எவ்வளவு பெரிய மஞ்சம் உண்டு. சரி நேரத்தில் சுவாமி வந்ததுக்கு பிறகு அப்படியே மின் விளக்குகளால் இந்த உலகப்பெரு மஞ்சத்தை ஒளிர விடுவார்கள். அந்த காட்சியை உங்களுக்கு காட்ட நான் காத்து கொண்டிருக்கிறேன். மறக்காமல் தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கள். 7 மணி 27 நிமிஷம். இந்த இனிமையான இரவு பொழுதில் இனிவில் கந்த சுவாமியார் வெளிவீதி உலா வருகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
சற்றியாக அந்த பஞ்சாரத்தை காட்டுவார்கள் தெரிய விளக்கின பிறகு அந்த காட்சியை பார்க்கறதுக்காக நிற்கிறோம். அப்படியே மின்னொளியில் உலக பெருமஞ்சம் ஒளிர்ந்ததுக்கு பிறகு அப்படியே காட்டுவேன் பாருங்க. ஓஹரா, இதுதான் காட்சி. உலக பெருமஞ்சம் மின் ஒளியிலே ஒளிர்கிற காட்சியும் அப்படியே கந்த சுவாமியாருக்கு தீபம் காட்டுற காட்சியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலக பெருமஞ்ச திருவிழா ஆரம்பமாகி இப்பொழுது ஆறுமுகசாமி பெருமான் வள்ளி தெய்வயானி சகிதம் புறப்படுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இன்றைய மஞ்சள் திருவிழா மிக இணைவியம்பதியிலே மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இங்கே சூழ்ந்திருக்கின்றார்கள் வடத்தை பிடித்து இழுத்து செல்வதற்காக. தைப்பூசம் என்றாலே ஒரு மிக விசேடமான சிறப்பான நாள். இந்த தைப்பூச நாள் தமிழர்களாலே கொண்டாடப்படுகின்றது ஆண்டுதோறும். எல்லா ஆலயங்களிலும் இன்றைக்கு சிறப்பாக பூசைகள் வழிபாடுகள் நடைபெறுவது ஒரு சிறப்பாகும். அந்த வகையிலே ஏடு தொடக்குதல், புதிய வீடுகள், புதிய கடைகள், புது மனைகள் என்று பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் சைவ சமய மக்கள் பின்பற்றுவது ஒரு சிறப்பான நாளாக இந்த தைப்பூச நாள் கருதப்படுகிறது. எனவே இந்த தைப்பூச நாளிலே இனிய பகுதியிலே உலக பெருமஞ்சம் இழுத்து வரப்படுவது மிகச்சிறப்பு வாய்ந்ததாகும். உலக பெருமஞ்சம் என்பது உலகத்திலே எங்கும் காண முடியாத சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பை உடையது. பெரிய சன்னியாசியார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சன்னியாசியார் இந்தியாவிலிருந்து வந்து இந்த ஆலயத்தின் கிழக்கு பகுதியிலே அந்த மரத்தின் அடியிலே அவர் ஞானியாக இருந்து அவர் தன்னுடைய ஞானக்கண்ணினாலே கண்டவற்றை இங்கே ஒரு மஞ்சமாக சிருஷ்டித்தார். அந்த வகையிலே உலகப் பெருமஞ்சத்தை அந்த ஞானியார் அந்த மண்ணிலே கீறி கீறி இவ்வாறு செய்தல் வேண்டும் என்று குறிப்பிட்டு அந்த மஞ்சம் ஆதியிலே செய்யப்பட்டது. அந்த மஞ்சத்திலே அடியாணிகள் தான் பொருத்தப்பட்டது முந்தைய காலத்திலே. இப்பொழுது இந்த மஞ்சம் இன்று நவீனமயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு அங்கே சிற்ப வேலைகள் மற்றும் வர்ணப்பூச்சுகள் எல்லாம் பூசப்பட்டு அங்கே மிகச்சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மஞ்சத்திலே இன்னும் ஒரு சிறப்பு. ஆறுமுகன் ஐயா அவர்களிடம் சற்று முன் அவரிடம் நான் வினாவினேன், இத்தகைய மஞ்சம் உலகில் எங்காவது காணப்படுகின்றதா என்று. இல்லை, நான் உலகம் முத்தும் சுற்றி வருகின்றேன் ஆலயங்களுக்கு. எந்த ஒரு இடத்திலேயும் இவ்வாறு சிறப்பு வாய்ந்த உயரமான பாரிய வேலைப்பாடுகள், சிற்ப வேலைப்பாடு, சித்திர வேலைப்பாடு, வர்ண வேலைப்பாடுகள் மஞ்சம் காணப்படவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையிலே உலகப் பெருமஞ்சம் என்ற பெருமையை இணைவியம்பதியிலே இருக்கின்ற இந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே தான் நாங்கள் காணுகின்றோம். உலகம் முத்தும் இந்த பெருமான் திருவருள் பாலிக்கின்றார். இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் உலகம் முத்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய நிதி பங்களிப்பினாலே ஆலயம் இன்றைக்கு மிகச்சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே சைவத்தையும் தமிழையும் காப்பாற்ற வேண்டும். ஏனெனில் இல்லாதவிடில் நம்மை இன்னொரு இனம் அழித்துவிடும், இன்னொரு சமயம் விழுங்கிவிடும். இப்பொழுது எல்லை பகுதிகளிலே அங்கே ஆலயங்களை எல்லாம் அவர்கள் இடித்து தரமட்டமாக்கிவிட்டு விரும்பியவாறு அங்கே எமது காணிகளை பிடித்து ஆலயங்களை அமைக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நாங்கள் தான் சைவத்தையும் தமிழையும் மிக விழிப்பாக இருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற செய்தியை தருகின்றேன். ஒருவரும் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் முருகப்பெருமான் அங்கே வேலுடன் இருக்கின்றார். அவர் வந்து உங்களை எல்லோரும் பாதுகாப்பார். எனவே சைவ தமிழ் அன்பர்கள் எல்லோரும் இந்த தைப்பூசன் திருநாளிலே இந்த பகுதிக்கு வந்து தஞ்சமென வந்து வழிபட்டு முருகப்பெருமானுடைய திருவருளை பெற வேண்டும். எல்லோருக்கும் எல்லா நலங்களும் கிடைக்க வேண்டும், சீரஞ்சிறப்பு வேண்டும், நோய் நொடிகள் நீங்கி நல்ல மழை பெய்து எல்லோரும் சிறப்பாக வாழ முருகப்பெருமான் திருவருள் பாலிக்க வேண்டும் என வேண்டி விடைபெற்றுக் கொள்வர் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா. மஞ்சத்துக்கு முன்னாலே இருக்கிற அந்த குதிரையை பாருங்க, அப்படியே புதுசாக வர்ணம் தீட்டப்பட்டதுனால அப்படியே மிளிர்கிறது. சரியாக கீழே நிற்கிறோம், கீழே நிற்கிறோம். அப்படியே பார்க்கவே அப்படியே புல்லரிக்கிறது. சட்ட நேரத்தில் வந்து வட்டக்கயிறுகளை அப்படியே கொண்டிருக்கின்ற காட்சி பார்க்க போகிறோம். அப்படி சொல்லுகின்ற நேரத்திலே வட்டக்கயிறு வந்துட்டு இருக்கு பாருங்க. அதுவும் புதிய வட்டக்கயிறு அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். உலக பெருமஞ்சத்தை அப்படியே பிரம்மாண்டமாக பக்தர்கள் இழுக்கிற காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினுடைய
தெற்கு வாசல் வீதியாலே மஞ்சம் வருகின்ற அழகிய காட்சியை வாதவனிடம் பக்தர்கள் அப்படியே இந்த இனிமையான இரவு பொழுதிலே இப்படி திரண்டு இந்த உலகப் பெரும் மஞ்சத்தை இழுத்து கொண்டு வருகின்றார்கள். பாருங்க மக்களே. உலகத்தினுடைய பெருமஞ்சத்துக்கு முன்னாலே பாரம்பரிய கலை வடிவங்கள் இடம்பெற இருக்கிறது. குதிரையாட்டம், மயிலாட்டம், மானாட்டம், வேறு வேறு கலை வடிவங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். திரண்டிருக்கிற பக்தருக்குள்ள இங்கே பார்த்தீங்கன்னா சிலம்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. உலக பெருமஞ்சத்துக்கு முன்னால மயிலாட்டம், குதிரையாட்டம், மானாட்டம், பொம்மலாட்டம் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே அற்புதமான காட்சி. எங்களுடைய கிராமிய கலைஞர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. பின்னாலே அப்படியே மஞ்சம் மின் ஒளியிலே ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதாவது புதிதாக வர்ணம் பூசப்பட்ட மிளிர்கின்ற மஞ்சத்தில் மின்னொளியில் மிளிர்கின்றது. பாருங்க மக்களே. உலக பெருமஞ்சத்தினுடைய ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கிறோம். இவ்வளவு மணி என்று பாருங்க. இங்கே இவ்வளவு மணி, கீழே கீழே எல்லாம் மணி. இந்த சில்லு கிட்டத்தட்ட என்ன விட உயரம், ஒரு 6 அடி உயரம். இங்கே பாருங்க, இந்த அண்ணன் போறாரு, எவ்வளோ உயரம் பாருங்க இந்த சில்லு. வேலை பாடலாம் அப்படியே புல் அரிக்குது. பாருங்க, எல்லாம் மரத்திலாம் செய்திருக்கணும். இப்படி ஒரு மஞ்சம் எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஐயா சொல்லியிருப்பாரு. அது உண்மைதான். அட்டேங்க அப்பா, பாருங்க இந்த மஞ்சள் திருவிழா அப்படியே எப்படி இடம்பெறுதுன்னு பாருங்க. இந்த இடத்துல நிற்கும் பொழுது அப்படியே சகல கலை வடிவங்கள், மஞ்சம், மக்கள், முருகப்பெருமான் அருள் எல்லாமே அப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. கோயிலை விட்டு செல்லியக்குள்ள பாருங்க, கடையில் எவ்வளோ பக்தர்கள் நிற்கிறாங்க பாருங்க. இங்கே கலை நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெறுகிறது. 2 கோயில் மஞ்ச திருவிழாவை நான் காட்டியிருப்பேன். எப்படி இலங்கை யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விதிடோட். நன்றி உறவுகளே.